வெல்கம் டு சாட் பார்வை. நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரிஸ் ஸ்டாக்ஸில் டபுள் பாட்டம் பேட்டர்ன் எங்கெல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம ப்ரீவியஸ் இயர்லேருந்து நம்ம போவோம், நம்ம கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கிடைக்கும். இதில் எங்கெங்கே நமக்கு இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கே ஒரு ஹை வச்சுருக்காங்க, அந்த ஹைலேருந்து ஒரு லோ வந்திருக்காங்க. ஸோ இந்த லோவிலேருந்து ஒரு ஸ்மால் ஹை வச்சுருக்காங்க. இந்த இடம் வச்சுக்கலாம், இல்லை இந்த இடம் கூட வச்சுக்கலாம். இது வரைக்கும் வந்திருக்காங்க. ஸோ இங்கேருந்து சேம் லெவலில் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பேட்டர்னில் ஒரு பாட்டம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்த அவங்க பிரேக் பண்ணாங்க அப்படின்னா, அதாவது இந்த ரெசிஸ்டன்ட் லெவல், இந்த லெவலில் அவங்க பிரேக் பண்ணாங்க அப்படின்னா ஒரு நல்ல மூமெண்ட்டு, புல்லிஷ் மூமெண்ட் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய டார்கெட் எப்பவுமே மினிமம் 5% தான் வைப்போம் சேஃபர் சைடில். ஸோ பார்க்கலாம் 5% போயிருக்காங்களா என்னென்னு பார்ப்போம். இவ்வளோ தான் நம்ம டார்கெட்டு. ஸோ பாருங்கள், நம்ம டார்கெட்டை ஈஸியாக அடிச்சிருக்காங்க. ஸோ வேறு எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எப்பவுமே ஒரு 5% நீங்கள் சேஃபாக வர்றது ரொம்ப நல்லது, ப்ராஃபிட்டோடு வெளியே வர்றது. இந்த இடத்துல ஒரு ஃபார்ம் உருவாகிருக்கு பாருங்கள். இந்த இடத்துல ஒரு ஹை வச்சுருக்காங்க, நல்லா அப் ட்ரெண்டில் போயிட்டு. ஸோ இங்கே ஒரு லோ வச்சுருக்காங்க. ஸோ இங்கேருந்து மினிமமாக இங்கே ஒரு ஸ்மால் ஹை வச்சுருக்காங்க. ஸோ இங்கேருந்து சேம் லெவலில் ஒரு பாட்டமில் ஒரு லோ வச்சுருக்காங்க. ஸோ இந்த லெவல் ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா நமக்கு ஒரு 5% அப்சைட் மூவ்மெண்ட் போகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. பார்க்கலாம் இந்த ஸ்டாக்கில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஆனால் மினிமம் 5% வச்சுருப்போம். ஸோ ரொம்ப நேரம் கீழே தான் இருந்திருக்காங்க. இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்காங்க, இந்த பாயிண்டில் பிரேக் அவுட் ஆகிருக்காங்க. இந்த பாயிண்டில் பிரேக் அவுட் ஆகிட்டு பாருங்கள் 5% ஈஸியாக நமக்கு அச்சீவ் பண்ணிட்டு மேலேயே போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி டபுள் பாட்டம்னா நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா ஸ்டாக்கு நமக்கு எங்கெங்கே இந்த பேட்டர்ன் இருக்கும், நம்ம ஈஸியாக ஒரு மினிமம் ப்ராஃபிட்டோடு வெளியே வந்துடலாம். ஸோ இப்போது ரீசெண்டாக எங்கேயாவது நமக்கு இந்த ஸ்டாக் பேட்டர்ன் வந்திருக்கான்னு பார்ப்போம். ஆமாம், இந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்குது பாருங்கள். இந்த இடத்துல ஒரு ஹை வச்சுருக்காங்க, இந்த ஹைலேருந்து இந்த ஒரு லோ வந்திருக்காங்க. இந்த லோலேருந்து இங்கே ஒரு ஸ்மால் ஹை வச்சுருக்காங்க. தென் ஸ்மால் ஹைலேருந்து சேம் லெவலில் இங்கே ஒரு பாட்டமில் செகண்ட் பாட்டம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்த அவங்க பிரேக் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ தான் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. எக்ஸாக்டாக சொல்ல போகிறா இருந்தால் இந்த பாயிண்ட்டை பிரேக் பண்ணி க்ளோஸு இந்த பாயிண்ட்டுக்கு மேலே வச்சுட்டாங்க அப்படின்னா நமக்கு ட்ரெயிலில் என்ட்ரு ஆகிற மாதிரி கேல்குலேஷன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல என்ட்ரு ஆகிப்போம். ஸோ பார்க்கலாம், இங்கேருந்து 5% டார்கெட் மேலே அப்சைட் மூவ் பண்ணுறாங்களா என்னங்கிறத பார்ப்போம். அப்படி பண்ணுறதா இருந்தால் அவங்க எவ்வளோ தூரம் போக சான்சஸ் இருக்குன்னா இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கு மினிமமாக நம்ம ஒரு ப்ராஃபிட்டோடு வெளியே வந்துடலாம். பார்க்கலாம் மார்க்கெட்டில் எதனால் நடக்கும். நம்ம இந்த வீடியோஸ்லாம் எஜுகேஷன் பர்பஸ்க்காண்டி மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுடைய ஓன் ரிசர்ச்சை நீங்கள் பண்ணிவிட்டு அப்புறம் ட்ரேடில் என்ட்ராங்க. தேங்க்யூ.